ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத்து ராஜ். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க, பல்வந்த்ரா மேத்தா குழு 1957 போட்டிருப்பாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு, கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத். அசோக் மேத்தா 1977 போட்டிருப்பாங்க. ஜிவிகே ராவ் குழு வந்து 1985. எல்எம் சிங்வி குழு 1986. இவங்களுடைய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் 73 மற்றும் 74 அரசியலமைப்பு சட்டத்தை தான் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக மாவட்ட ஆட்சியர் செயல்படுகின்றார். தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. இதில் முக்கியமானது காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இதுக்கேற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோஸு, பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். மாநில பட்டியலில் ஏதாவது ஒரு துறையில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் மாநிலங்களவை மட்டும்தான். இந்த 262, 263 கிளியராக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 262 மாநிலங்களுக்கு இடையான ஆறுகள், ஆற்று பள்ளத்தாக்குகள் சம்பந்தமான தகராறுகளில் தீர்ப்புகள். 263, 262 முக்கியம். அதே மாதிரி 263 மாநிலங்களுக்கு இடையான குழுக்கள் சம்பந்தமான வகையங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக பார்த்துக்கிறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய அரசு வரியை விதிக்கவும் வசூலிக்கவும் செய்து மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்தல். 270 மத்திய அரசுக்கும் மாநிலங்களுடைய வரி விதிப்பும் பகிர்ந்தளிப்பும். 275 மத்திய அரசிலிருந்து மாநிலங்கள் சிலவற்றுக்கு மானியம்.